பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். யோபின் புத்தகத்தில் 23 அதிகாரம் 14 வசனத்தில் யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சோர்ந்து போறோம், டயர்ட் ஆகிறோம், முறுமுறுக்கிறோம், குறை பேசுறோம், உடனே படிக்கிறோம். ஆனா யோபு வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனைங்க, பெரிய பாடு, பெரிய கஷ்டம். அவன் சொல்றான், தாம் 10 பிள்ளைகளை இழந்தோம், சரீரத்துல சுகத்தை இழந்தோம், தம் மனைவியுடைய அன்பை இழந்தோம், நண்பர்களுடைய அங்கே அட்வைஸுக்கு உள்ளாக்கப்பட்டோம். அந்த யோபுடைய மனநிலைமை யோசிச்சு பார்க்குறேன். நம்ம எல்லாம் ரொம்ப கற்றுக்கணுங்க. நம்ம கையில் கொஞ்சம் காசு இல்லைன்னா சோர்ந்து போயிடணும், நம்ம நினைச்சது நடக்கலாம் சோர்ந்து போயிடணும். ஒன்று நம்மளை பழிக்கிறோம், மற்றவங்களை பழிக்கிறோம், இல்லைன்னா மற்றவங்களை எதுக்கு அவங்களாம் வாழ நினைக்கிறோம், இல்லை நான் செத்துன்னு நினைக்கிறோம். இப்படி குழப்பமான மனநிலையில் வாழ்ற நமக்கு ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸாம்பிளராக, நல்ல உறுதியானவராக யோபு குறித்து பைபிளில் இப்படி ஒரு கோட் பண்ணுதுங்க. அவரோட பொறுமை குறித்து கோட் பண்ணுது. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டீர்களே என்று யாக்கோபு 5 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவ மக்களே, நாம் இந்த பூமியில கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக மக்கள் இருக்கிறாங்க. நம்ம எப்படி கற்றுக்கொள்ளணும், எப்படி வாழணும், எப்படி இந்த பூமியில இன்னும் வெற்றியின் பாதையை நோக்கி போகணுன்றது பல மக்கள் நேர்த்தியான ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் யோபு தாங்க. எப்படி சரித்துல வியாதி, நம்ம ஒரு நாள் ஜுரம் வந்தாலே, ஒரு நாள் விளைவினப்பட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே வெறுத்து போயிடுவோம். ஆனால் சரீரெல்லாம் பற்கள் அப்படியே புண்ணு ரத்தம் வடிது, அது மேலெல்லாம் ஓடு சுரண்டி கொண்டிருக்கான். மனைவி ஏண்டா ஒன்று உத்தமத்தில் வாழ்ற, தேவனை தூஷித்து செத்துப்போ அப்படின்ட்டு ஒரு கடினமான வார்த்தை பேசுறேன். நண்பர்களாம் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன், எங்கேயோ தவறு பண்ணியிருக்கேன், அதனாலதான் உனக்கு இந்த கஷ்டம் சொல்லுகிற போது கூட அவர் சொல்றாரு, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவன் இன்னும் அநேக விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அப்போ ஆண்டவர் எதை ஒரு மனிதனுக்குள்ள செய்ய நினைக்கிறாரு, கண்டிப்பா நிறைவேற்றுவார். அருமையானவர்களே, ஒருவேளை பாடுகளோ, கஷ்டங்களோ, கண்ணீரோ, நெருக்கடிகளோ உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மையை ஆண்டு குறித்திருப்பார், ஒரு மேன்மையை குறித்திருப்பார், ஒரு வெற்றியை குறித்திருப்பார், ஒரு ஜெயத்தை குறித்திருப்பார். நீங்க தோண்டு போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கைன்னு எண்ணாதீங்க. ஏதோ ஒரு மேன்மை, ஏதோ ஒரு சிறப்பை அவர் உனக்கும் எனக்கும் கண்டிப்பாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அசுதான் பாருங்க. ஆமென். சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அதுக்கு நல்ல அழகான எக்ஸாம்பிள். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. யோபு சோர்ந்தே போகலங்க. கேட்கறவங்களா அழகா பதில் சொல்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ யோபுவை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் உண்டு. பாருங்க, ஒரு சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம், ஆனா எவ்வளவு பெரிய விஷயங்க. 10 பிள்ளைகள் மரித்து போனது, சொத்துக்கள் இழந்து போனது, சுகம் இழந்து போனது, உறவுகள் இழந்து போனது. அவர் சொல்லுவாரு, அவருடைய வேலைக்காரன் தன் முகத்தை பார்த்த உடனே யோபு முகத்தை பார்த்து திருப்பி கொள்கிறானா. அவன் அவ்வளவு அசட்டை பண்ணானா. அவன் எவ்வளவு மனம் உடைந்து போயிருப்பான், சோர்ந்து போயிருப்பான். ஆனாலும் ஒரு நம்பிக்கை, அவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். தேவ மக்களே, இறைவன் உனக்கும் எனக்கும் குறித்ததை அவர் கையினாலே வாய்க்குமா. ஏசையா நீங்க படிச்சு பார்த்தீங்க 54:10, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினாலே வாய்க்கும். உங்களுக்கும் எனக்கும் அவர் முன்குறித்த நன்மையை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஒருவேளை சோர்ந்து போயிருக்கீங்களா, தளர்ந்து போயிருக்கீங்களா, என் வாழ்க்கை என்ன நடக்குமோ என்று குழப்பத்தில் இருக்கீங்களா, இவ்வளவு காலம் கடந்து போனது, ஒரு சுகத்தை பார்க்க, ஒரு நன்மையை பார்க்க முடியல, ஒரு வீடு வாசலை கட்ட முடியல, பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்னு தெரியல, எப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்போம்னு தெரியல, எப்படி திருமணம் தெரியல, பல குழப்பம். ஒன்னே மண்ணு உங்களுக்கு சொல்ற பாருங்க, அவர் உனக்கும் எனக்கும் குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். பிரசங்கி 3 நீங்க படிக்கும் போது எல்லாவற்றுக்கும் அவர் காலத்தை வைத்திருக்கிறார். 3:11 அவர் அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்கிறாராம். அவன் யோபு அந்த உபத்திரத்தையும் பாடுகளையும் பார்த்து அவன் மடிந்து போகவில்லைங்க. இறைவன் மீது இருக்கிற ஆழமான அன்பினாலே அதையே பார்க்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று அவரை குறித்த ஒரு மேன்மையான சிந்தை இருந்தது. இறைவனை நம்புகிற மக்களா இருந்தால், தேவனுக்காக வாடுகிற மக்கள் இருந்தால், ஒருவேளை நீங்கள் தளர்ந்து போய் சோர்ந்து போய் இருந்தால், ஒரு நல்ல செய்தி யோபு 23:14 யோபு சொல்லுகிறார், அவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். உனக்கு எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் உங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.